இதற்கு வந்து பிரத்யேகமாக ஒரு பெரிய காஸ்ட்லி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கணுங்கிறது இல்லை. நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாடு, அதுலேயும் நம்மலாம் சவுத் இண்டியன்ஸ் வெள்ளையாயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அதில் வந்து பிக்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதில் வந்து மெலனின் கொண்டு வர வைப்பது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. நம்மளுடைய உடல்நிலையை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சைன் ஆஃப் ஏஜிங், ப்ரீமெச்சூர்ட் கிரே இதெல்லாம் ஒரு 20 வயசில் வர்றதுக்கு அது ஒரு பெரிய காரணம். ஒரு ஸ்கேல்ப் டெஸ்டிங்கில் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இளநரையை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். ப்ளீச்சிங் ஏஜென்ட் உங்கள் தலைமுடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிக்மெண்ட் உங்களை விட்டு போயிடும். டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இன்றைக்கி நான் டாக்டர் விகடன் நேயர்களுக்காக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநரை, ப்ரீமெச்சூர்ட் கிரே. இந்த இளநரை பார்த்தீங்கன்னா அப்போது யாருக்கோ இருக்கும். சரி, அம்மா அப்பாவுக்கு இளநரை இருக்கிறதுனால பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்கு இளநரை இருக்கும். பட் இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு 12 வயசு குழந்தைகள்லாம் கூட இளநரை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரை நான் வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. எதனால் இந்த இவ்வளோ சீக்கிரம் இளநரை வந்து பெருசாக பரவி இருக்குது, நிறைய குழந்தைகள் வந்து ஏன் அதில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரீமெச்சூர் கிரேன்னு சொல்லக்கூடிய இளநரை என்னென்ன காரணங்களால் வரும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது முதல் காரணம் வந்து நமக்கு வந்து மரபு வழி தான். நம்ம அப்பா சைட்லேயோ அம்மா சைட்லேயோ யாருக்காவது இந்த இளநரை சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு 10-12 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 25 வயசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஹேர் வந்து கிரே ஹேராக மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ அந்த மரபு பிரச்சனை குழந்தைகளுக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒன்று. அது வந்து ஜெனட்டிக்கல் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது, மரபு வழி வர்றது. மற்றபடி யாருக்கு இளநரை வரும் அப்படின்னா, முக்கியமாக இது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சாப்பாட்டில் வந்து நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது ஒரு முடி வந்து முடிக்கு தொடர்ந்து பிக்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அடிக்குவேட்டாக அயன் புரோட்டீன் ரெண்டுமே சரி சம விகிதமாக நம்மளுடைய பிளட்டில் வந்து கலந்துருக்கணும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி சாப்பாடு நம்மளுடைய ஃபுட்டில் வந்து நம்ம இருக்கான்னு பார்த்துக்கணும். இதற்கு வந்து பிரத்யேகமாக ஒரு பெரிய காஸ்ட்லி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கணுங்கிறது இல்லை. நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாடு, அதுலேயும் நம்மலாம் சவுத் இண்டியன்ஸ், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிட்ற சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சரி விகிதமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு மார்னிங் டிஃபன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இட்லி தோசைனா ஒரு சட்னி சாம்பார் அதெல்லாம் எடுக்கிறப்போ எல்லா வகை ப்ரோட்டீன் இருக்கும், அதில் ஃபேட் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், எல்லாமே இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். முக்கியமாக அப்போ எல்லாமே கிடைக்கிறப்ப சில வகை காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு பேலன்ஸ்டாக நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறப்போ நமக்கு இந்த இளநரையெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு அயனும் புரோட்டீனும் கம்மியாக இருந்தால் அப்போ நம்ம உடம்பு வந்து தேவையான அமினோ ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம முடிக்கு தேவையான மெலனின் கிடைக்காது. அப்போ மெலனின் குறையிறப்ப என்னாகும், கருப்பாக இருக்கிற முடி வந்து ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் செம்பட்டையாக பிளாண்டுன்னு சொல்லக்கூடிய முடியாகும், அதுக்கப்புறம் கிரே ஆகிடும். கிரேங்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக பிக்மெண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கு கிரேன்னு பேர். அதாவது நம்ம நினைப்போம் இந்த முடியை வந்து கிரே ஹேர் வந்த கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மை இல்லை. வந்த அதாவது இந்த பிக்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மெலனின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட்டே கிடையாது. அது வந்து நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு. அண்டு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் இருக்கப்போ நமக்கு வந்து மெலனோசைட்ஸுக்கு ஒரு தூண்டுதல் கிடச்சி அதன் மூலமாக நமக்கு மெலனின் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து ஸ்கின் டேனிங்னு சொல்கிறோம். பட் அஃப்கோர்ஸ் அது வந்து முடியில் இருக்க மெலனின் போயிடுச்சு, வெள்ளையாயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அதில் வந்து பிக்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதில் வந்து மெலனின் கொண்டு வர வைப்பது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ முடி வந்து ப்ரௌன் ஆகுது, செம்பட்டை ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேஜ்லேயே பாருங்கள். இல்லை ஒரு 2 கிரே ஹேர் இருக்குது, அந்த 2 கிரே ஹேர் இருக்கப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, எதனால உங்களுக்கு அந்த ப்ரீமெச்சூர்டாக கிரே வருதுங்கிறது தெரிஞ்சால் அந்த குழந்தைக்கு அதை சரி பண்ணினோம், அதில் நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு நரைக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பேலன்ஸ்டாக எல்லா வகை சத்துக்களும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இரும்பு சத்து இருக்கணும், ஜிங்க் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இது வந்து நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்குது. நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்தாலே போதும். இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணுறாங்க. அது கிட்ஸ் மட்டும் இல்லை, ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
காலை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று கிடைக்குது, இல்லை அவங்க ஆஃபீஸில் போய் காலேஜ் கேன்டீனில் போய் என்ன கிடைக்குது, ஒரு ஜங்க் ஃபுட் இல்லை ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்கை குடிச்சிட்டு அவங்க வந்து அவங்கள்ட்ட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அது எவ்வளோ தூரம் உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சைன் ஆஃப் ஏஜிங், ப்ரீமெச்சூர்ட் கிரே இதெல்லாம் ஒரு 20 வயசில் வர்றதுக்கு அது ஒரு பெரிய காரணம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா யூ ஈட் லைக் அ எம்பரர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டே ஆகணும். ஸோ இதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், தலையில் இருக்கக்கூடிய சோரியாசிஸ், அந்த மாதிரி ஒரு ஃபங்கஸ், அட்டாபிக் டெர்மடைட்டிஸ், அந்த மாதிரிலாம் சோரியாசிஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இது என்ன பண்ணுன்னா நம்ம தலையோட 2வது அடுக்கில் தான் நமக்கு வந்து முடியோட ரூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி மெலனோசைட்ஸ்ன்னு சொல்லி மெலனின் பிக்மெண்ட்டை உற்பத்தி பண்ணுற காரணிகளும் அங்கே தான் இருக்கும். இப்போ நமக்கு தலையில் வந்து ப்ரொலாங்டாக ஃபங்கஸோ டேண்ட்ரஃபோ அது அக்யூமுலேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அது போய் அந்த மெலனோசைட்ஸை போய் அஃபெக்ட் பண்ணும். மெலனோசைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன், நம்ம எங்கே மெலனின் கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதாவது மெலனின் பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கு ஒரு ஸ்டெடி சப்ளை இருக்கணும். மெலனின் இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம முடி நரைக்காமல் இருக்கும். பட் ஆஸ் வி க்ரோ நம்ம ஏஜ் ஆகிறப்போ அந்த மெலனின் சப்ளை கம்மியாகிறதுனால நமக்கு வந்து இளநரை வந்து மாறி மெச்சூர்ட் கிரேயாக 40 வயசுக்கு என்ன முடி வருமோ நரமுடி அப்போ வரும். வேற ஒரு 15 வயசு 12 வயசுக்கெல்லாம் முடி வருது அப்படின்னா பொடுகும் ஒரு காரணம். மெலனோசைட்ஸுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிப்பாட்டிக்குது. அப்போ என்ன ரூட் காஸ்ங்கிறது தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் ஸ்கேனிங், ஒரு ஸ்கேல்ப் டெஸ்டிங்கில் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இளநரையை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். ஒரு 2 முடி வந்தோடனே நீங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அது பார்த்துக்கலாம் ஒரு கை வைத்தியம் அது இதுன்னு நீங்கள் போகிறப்ப அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிரே ஹேர் வந்துருச்சு அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 5 வயசு குழந்தைக்கு வெள்ளை முடி வந்தால் கூட அந்த வெள்ளை முடியை ரூட்லேருந்து வந்துருச்சு நரைச்சிருச்சுன்னா திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு மருந்தே இல்லை. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ப்ரீமெச்சூர் கிரே வந்து சாதாரணமாக எடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள் நமக்கு வந்து ப்ரீமெச்சூர் கிரே வருது. இன்னொரு காரணம் என்னென்னா அடிக்கடி தலையை வந்து அயன் பண்ணுறது, தலைமுடியை அயன் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது, ஸ்மூத்னிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பர்மிங் பண்ணுறது, நிறைய கலரன்ஸ் யூஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ வந்து ஒரு சில பர்டிகுலர் கலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தலைமுடியை இருக்கிற பிக்மெண்ட்டை எடுத்துகிட்டு தான் வேறு சாயத்தை ஏற்றுவாங்க மேலே. இப்போ சில பிளாண்ட் கலர்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப முடியல பிக்மெண்ட், அந்த கருமை நிறம் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் பிக்மெண்ட், அதை வந்து ப்ளீச் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே கலரண்ட் அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுடைய ப்ரோட்டோக்காலில் அந்த மாதிரி இருக்கும், அது வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் உங்கள் தலைமுடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிக்மெண்ட் உங்களை விட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள். நம்ம வந்து இப்போ ஃபேன்சியாக ஒரு இப்போ இருக்க ட்ரெண்டியாக நம்ம பண்ணிக்கிறது தப்பு இல்லை. அதே நம்மளுடைய இயற்கையை வந்து அது கெடுக்காத வரைக்கும் நமக்கு வந்து பயம் இல்லை, ஹார்ம்லெஸ். பட் இயற்கை மாறி போகுது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இயற்கையை வந்து நம்ம இழந்துடுறோம். இப்போ சில டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியல பிக்மெண்ட் போனால் தான் அந்த சாயத்தை ஏற்ற முடியும், அவங்க கலரண்ட் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஒரிஜினல் பிக்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ப்ளீச் பண்ணி எடுத்துடுறீங்க. அப்போ திரும்ப எப்படி உங்களுக்கு க்ரோயிங் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா கருப்ப முடி வந்து உங்களுக்கு ப்ரௌன் முடியாக தான் மாறும். அதுவும் ஒரு காரணம். நல்ல ஹேர் வந்து சம்டைம்ஸ் ரூட்லேருந்து வர்ற முடி உங்களுக்கு வந்து பிளாக்காக இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி கலரிங் அப்ளை பண்ணுறப்போ அந்த முடியல பிக்மெண்ட் போய் திரும்ப நீங்கள் ஒரிஜினல் பிக்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதனால் உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் கிரே வருது? முக்கியமாக குழந்தைகள் வந்து சரியாக சாப்பிட்றாங்களா, அவங்களுடைய டயட்டில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நவநாகரிக உணவுகளுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பழைய உணவுகளில் எந்த தப்பும் இல்லை. இப்போ ஒரு புட்டுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டில் தேங்காய் இருக்கும், நெய் இருக்கும், ஏலக்காய் இருக்கும், வாழைப்பழம் போட்டிருப்போம். ஸோ பேலன்ஸ்டாக அதில் எல்லாமே இருக்கும். குழந்தைகளுக்கு அது நல்ல ஒரு ஃபில்டு ஃபீலிங் இருக்கும் குழந்தைகளுக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளிநாட்டு உணவுகள் இதெல்லாம் தான் நம்ம வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். அப்போ அடிப்படையாக இருக்க வேண்டிய சத்துக்கள் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கல. அதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைவு, ஒரு 7 வயசு 8 வயசுக்கெலாம் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி முகத்தில் ஒரு மெச்சூரிட்டி வர்றது, தலையில் பால்னஸ் வர்றது, +2 படிக்கிற பசங்க எத்தனையோ பேர் வந்து பால்டாக வர்றதை நான் கண் கூட பார்க்குறேன். காரணம் என்னென்னா அடிப்படையாக உணவு வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மறுக்கிறது தான். அது நீங்கள் குழந்தைகளுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ப்ரீமெச்சூர் கிரே வருது, அதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் கொடுக்குறேன். வந்த கிரே ஹேரை மாற்றுறதுக்கு வேர்ல்டுலே மெடிசன் கிடையாது. ஸோ நீங்கள் 2 முறை பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஹோம் கேராவது ஒரு வாரத்துக்கு 2 முறை 3 முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும்.
ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் சொல்கிறேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் முடி வந்து யாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்பர் 1 வந்து பெங்காலிஸ், நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா கேரளைட்ஸ். அந்த கேரள மக்களுக்கும் பார்த்திங்கன்னா பெங்காலிஸ்க்கும் வந்து கல்கட்டா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, இந்த கடுகு எண்ணெய்ன்னு சொல்கிறத விட அவங்க எடுக்கிறது வந்து மீன் அதிகமாக எடுப்பாங்க. அந்த 2 கம்யூனிட்டி பீப்புளுமே பார்த்திங்கன்னா மீன் நிறைய எடுப்பாங்க. அந்த மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 வந்து அவங்களுடைய முடிக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுறதுல முடிக்கு தேவையானது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயிலில் இருக்கக்கூடிய சல்ஃபர் நம்ம ஹேரோடைய பாண்ட் வந்து உடையாமல் பார்த்துக்கும். இந்த பர்டிகுலராக இந்த ப்ரீமெச்சூர் கிரே இருக்கிறவங்க நீங்கள் இந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இன்னும் நீங்கள் உங்களுக்கு அந்த கடுகு எண்ணெய் கொஞ்சம் ஹெவியாக ஸ்மெல் இருக்குது அப்படின்னா இந்த கடுகு எண்ணெயோட நீங்கள் கேஸ்டர் ஆயிலும் கலந்துக்கலாம். ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ஒரு 50 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் ரெண்டுமே நீங்கள் கலந்துக்கலாம். கடுகு எண்ணெய் ப்ளஸ் கேஸ்டர் ஆயில் ரெண்டையும் கலந்து நீங்கள் வீட்டில் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இது நீங்கள் ப்ரீமெச்சூர் கிரே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ நீங்கள் என்றைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு முதல் நாள் நல்ல இந்த கடுகு எண்ணெய் அண்ட் விளக்கெண்ணெய் அஃப்கோர்ஸ் ரெண்டையும் கலந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. தரோவாக வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு 2 மணி நேரமாக அது ஊறி இருக்கட்டும், எண்ணெய் வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. அடுத்த நாள் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திக்காக எடுக்கக்கூடிய தேங்காய் பால். இது ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை நீங்கள் வந்து கிரேட் பண்ணி போடுறீங்க இல்லை பீஸாக கட் பண்ணி போடுறீங்கன்னா தண்ணீர் விடாமல் மிக்சியில் அரைங்க. இப்போ இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் போர்ஷன்லேயும் ஹாஃப் நீங்கள் தேங்காய் எடுத்திங்கன்னா போதும். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அது நீங்கள் துருவி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பால் உங்களுக்கு எடுக்க முடியும். நல்லா அதில் தண்ணியே விடாமல் அரைச்சிட்டு நீங்கள் ஒட்ட அதை ஸ்குவீஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு சல்லடை வச்சு நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிங்க, மஸ்லின் கிளாத்தில் வச்சு ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மில்க் வந்து ஒரிஜினல் மில்க். ஏன்னா இதுலேயும் டைல்யூட் ஆகாமல் தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிருக்கீங்க. அந்த மில்க் வந்து எனக்கு தேவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் மில்க்கு, திக்லி எக்ஸ்ட்ராக்டட் ஒரிஜினல் மில்க். அது எடுத்திங்கன்னா போதும். இந்த கேப்சியூல் பார்க்குறீங்க, இது என்ன கேப்சியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பிரைம்ரோஸ் ஆயில்னு சொல்கிறது. இது எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். எனி பிராண்ட், நிறைய பிராண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு பேர் வந்து ஈவினிங் பிரைம்ரோஸ் ஆயில் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆயிலுடைய தன்மை வந்து நம்ம முடியில் பிக்மெண்ட்டை வந்து ரீட்டைன் பண்ண வைக்கிறதுக்கும் பிக்மெண்ட் பூஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கும் உங்களுடைய மெலனோசைட்ஸ்க்கு ப்ளஸ் உங்களுடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு பூஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த ஈவினிங் பிரைமரோஸ் ஆயில் ஹெல்ப் பண்ணும். இந்த அரோமா தெரப்பி, எசென்ஷியல் ஆயில்ஸ், இந்த மாதிரி ஆயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற எடிபிள் ஆயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ ஈவன் கடுகு எண்ணெயாக இருக்கட்டும், நீங்கள் அப்ளை பண்ணுற எண்ணெய் வந்து உங்களுக்கு தலைக்கு மேலே தான் இருக்கும். அதே நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ், கரியர் ஆயில்ஸ் பண்ணுறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ளே அது உங்கள் ஹேரோடைய உள்ள லேயர் ஸ்கேல்பில் உள்ளே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த செகண்ட் டே நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அதுதான். இது என்ன பண்ணுறோம், திக்காக எடுத்த தேங்காய் பால் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் 1 or 2 கேப்சியூல்ஸ் ஈவினிங் பிரைம் ரோஸ் ஆயில் கேப்சியூல் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், வேறு வேறு பிராண்டில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கேப்சியூல் போட்டாலே தாராளமாக கிடைக்கும். இப்போ இது மாதிரி சின்னதாகவும் கிடைக்கும். சின்ன கேப்சியூலாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் ஒரு கேப்சியூல் போட்டிங்கன்னா போதும். இதை வந்து அந்த தேங்காய் பாலில் அதில் நீங்கள் விட்டுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து உங்களுக்கு தண்ணியில் வந்து எண்ணெயில் வந்து அது வந்து ஃப்ளோட் ஆகி தான் மேலே நிற்கும். எண்ணெய் வந்து நிற்கும் இல்லையா தேங்காய் பாலில். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு காட்டன் நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா அதுலேருந்து உறிஞ்சி எடுத்துக்கோங்க. அப்சார்ப்ஷன் உறிஞ்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், முடியை வந்து எடுத்துக்கிட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஆரம்பித்து முடியில் வந்து அந்த காட்டனில் தொட்டு நீங்கள் நல்லா தேய்ங்க. அப்போ உங்களுக்கு தேய்க்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த கோகோனட் மில்க்கும் இந்த ஈவினிங் பிரைமரோஸ் ஆயிலும் 2 பிளெண்ட் ஆகி உங்கள் முடிக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராண்டாக எடுத்து காட்டனில் டிப் பண்ணி ஒவ்வொரு முடியிலையாக நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தலை ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா தலையை தூக்கி நல்லா ஒரு கிளிப் பண்ணிடுங்க. கிளிப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours விட்டுருங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. இல்லை ஒரு ஷவர் கேப் போட்டுக்கோங்க. ஷவர் கேப் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படுத்துக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். நல்லா 2 to 3 hours விட்டுக்கோங்க. இது என்றைக்கு நீங்கள் உங்களுக்கு லீவாக இருக்குது, குழந்தைகளுக்கு என்றைக்கு வீக்கெண்டாக இருக்குது, அப்போ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள். முதல் நாள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க, தரோவாக எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே இந்த செகண்ட் ஸ்டெப்
கோகனட் மில்கில் இந்த ஈவினிங் ப்ரைம்ரோஸ் ஆயிலை கலந்து உங்கள் முடியில் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முடியை நல்லா கிளிப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours விட்டுட்டு கண்டிப்பான முறையில் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 10 to 15 அப்ளிகேஷன்ஸ் பண்ணி பாருங்கள். ஈவன் உங்களுக்கு இந்த செம்பட்டையாக இருக்கணும்ல, பிளாண்டுன்னு சொல்லுவோம், செம்பட்டையாக இருக்க முடி கூட அதோடைய பிக்மெண்ட் அப்படியே டார்க்காக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஃபாலிக்கல்குள்ளே உள்ளே இறங்கி வேலை செய்யும். நீங்கள் எதுவுமே மேலே அப்ளை பண்ணுறது உங்களுடைய பிக்மெண்ட்டை வந்து பூஸ்டப் பண்ணவே பண்ணாது. இது வந்து அபவுட் டு கிரேன்னு சொல்லுவோம். அதாவது நரைக்க போகுது, நரைமுடிக்கு தீர்வு இல்லை, நரைக்க போகுதுங்கிறப்போ அந்த முடிக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ டிபெண்ட்ஸ், உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு 8 to 10 வீக்ஸில் பாருங்கள் உங்கள் ஹேருடைய பிக்மெண்ட் மாதிரி நல்ல ஒரு ஷைன் இருக்கும். ப்ரீமெச்சூர்ட் கிரே வந்து இது வந்து நிச்சயமாக தடைப்படும். உங்களுக்கு ஒரு 4 முடி வந்திருக்குங்கிறப்ப இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேற்கொண்டு ஒரு நரைமுடி கூட வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். பட் என்னென்னா இதோட சேர்த்து உங்களுடைய ஃபுட் நீங்கள் எடுக்கிறது அது வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரி ஃபுட்டாக இருக்கணும். நிறைய தண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள்லாம் உங்களுக்கு இரும்பு சத்து புரோட்டீன் எதில் கிடைக்கும் அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க டெய்லி 2 எக்கு சாப்பிடுங்க, சிக்கன் எடுத்துக்கோங்க, தால் எடுத்துக்கோங்க. எதுலெல்லாம் உங்களுக்கு சீரியல்ஸ் எதுலெல்லாம் கிடைக்குதோ அதுலெல்லாம் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவை வந்து ப்ரோட்டீன் அண்ட் அயன். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம முடியல வந்து இளநரையே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.